வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 மாறக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் எந்த விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சுப பலன்களை இதில் ஒரு கிரகம் தரலாம், மற்றது பாபகிரகங்களையும் தரலாம். இந்த சுபகிரகங்கள் தரக்கூடிய பலனை பாபகிரகங்கள் குறைக்குமா, அல்லது இதிலிருந்து நம்மளை விடுபட்டு மேலே கொண்டுட்டு வந்துடுமா, இல்லை பாவ பலனே நடக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும், அது ஒரு மாதிரி நடந்துட்டு போகட்டும், ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் தீய பலன்கள் எப்போ நடக்கும், எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதிலிருந்து கொஞ்சம் நம்ம விடுபட்டு கொஞ்சம் மேலே வந்துடலாம், இல்லை அதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம். தாக்கம் குறையும். அப்படிங்கிறதுனால தீய பலன்களை முன்னிறுத்தி நாம் இப்போ சொல்கிறோம். இப்போது மீன ராசி என்பவர்களுக்கு ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு மாற போகிறார். 1-10 உண்டானவரால் 4ஆம் இடத்துக்கு மாறி வர்றது இந்த விவசாய சம்மந்தப்பட்ட கால்நடைகள் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுத்தும். தன்னோட வீட்டில் இருக்க முடியாமல் வலுக்கட்டாயம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை இந்த சமயத்தில் வரும். வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க, வெளியிடங்களில் வேலை போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த முறை சாதகமாக நம்மளுக்கு அமையும். இது போக சூதாட்டம், இதில் இந்த நஷ்ட வியாபாரம் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த சமயத்தில் கவனமாக பண்ணணும், இல்லைன்னா நட்டம் ஏற்பட்டு போகும். வீட்டில் கொஞ்சம் நிம்மதி நம்மளுக்கு குறையும். சொந்த பந்தங்களில் நம்மளை கொஞ்சம் வெறுப்பு காட்டுவாங்க நம்ம மேலே. 4 கால் பிராணிகள் இருக்குது இல்லையா, நாயாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும். நாயில் அந்த கடிச்சு வச்சிடும், மாடாக இருந்தால் நம்மளுக்கு முட்டிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் அவங்க மூலிமா நம்மளை ஏதாவது சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலம். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தீராத கவலை நம்மளுக்கு ஒட்டிக்கும் சொல்லுவாங்க. வெளியிலும் நிம்மதி இல்லாத ஒரு விதமான ஒரு அதிக தாக்கத்துக்கு ஆளாகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 4ஆம் இடத்து குருனால. உத்தியோகம், பதவி இறக்கம், வருமான குறைவு, மனக்குழப்பம். இந்த 4ல் குரு சாதகமான ஆள் இல்லை, நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரங்களில் சிக்கலை ஏற்படுத்த போகுது அப்படின்னே சொல்லலாம். சரி, 4ல் குரு நம்மளுக்கு சரியான பலனை தரல, மாறி வரப்போகிறது. அதே சமயத்தில் சனி என்ன பண்ணுவார், நம்முடைய ஜென்மத்துக்குள்ளே சனி வரார், ஜென்ம சனியாக. இந்த ஜென்ம சனி வந்தாவே ஏதோ ஒரு தொந்தரவு நம்மளுக்கு பண்ணும் இல்லையா, தேவையில்லாமல் அதிக கொடிய பலனை தரும். உடம்புல நோய், பிற கூட விரோதம், தன விரயங்கள் ஏற்படுறது, நம்மளுடைய கௌரவத்துக்கு பங்கமாகிறது, இதெல்லாம் இந்த சமயத்தில் உண்டாகும். நீர்னால பிரச்சனை, நீர் மூலிமா கண்டங்கள் ஏற்படுறது, இதெல்லாமே இந்த சமயத்தில் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு வரக்கூடிய காலம். இந்த பித்தம், வாதம், ரோகம் இதெல்லாம் நம்மளுக்கு சேரும். இப்போ நீர்த்தார் கடன் சொல்லுவோம் இல்லையா, கர்மம் செய்கிறது. நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த சமயத்தில் பெரியவங்க மூத்தவங்க இருந்தாங்கன்னாக்கா ஒரு கர்மகாரியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. பொதுவாகவே ஜென்ம சனி வந்துட்டுருக்கிற காலங்களில் இந்த உடலில் ஒரு ஒளி கெட்டு போகும்னு சொல்லும் இல்லையா, ஒரு தோற்றம் கெட்டு போகும். மற்றவங்க பார்க்குறப்போ நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்கள சொல்ல தோணும். வீண் அலைச்சல் அதிகமாகும். சிறைவாசம் இல்லைன்னா சிறை பயம் ஏற்படக்கூடிய காலம். அதெல்லாம் ஒரு சில ஜாதகத்துக்கு மட்டும்தான். நம்மளுடைய ஜனகால ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் நம்மளுக்கு இல்லைன்னா, சனியோட திசையோ சனி புத்தியோ நடக்கலைன்னா இந்த பாதிப்புகள் நம்மளுக்கு தொடாது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த சனி திசை சனி புத்தி நடந்திருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனால பர்டிகுலராக இதை நம்ம குறிப்பிட்டு காமிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் இந்த கூர்மையான ஆயுதங்களில் வேலை பார்க்குறவங்க, கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்படுறவங்க, அது மூலிமா ரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உடம்பில் அளவுக்கு பெரிய சோர்வு ஏற்படும். இந்த 7.5 சனியிலேயே ஜென்ம சனி நடுச்சனின்னு சொல்லுவாங்க இல்லையே, 2.5 வருஷ காலம். அதாவது ஆயுள் நிறைவு பெறும். இந்த சனியோட ஜென்ம சனியில் கொஞ்சம் நம்ம வாயடக்கமும் சரி, பேசுகிறது கவனமாக பேசணும், இல்லைன்னா அடுத்தவங்க கை ஓங்கிடும். அடுத்தவங்களுடைய தன்மை நம்மளுக்கு ஜாஸ்தியாகிறதுனால கொஞ்சம்
ஒரு சிரமத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சனியுடைய பெயர்ச்சி. சரி, அதுக்கடுத்தது நம்முடைய 12ஆம் இடத்துக்கு ராகு வர்றார். ஒரு பாவகிரகம் 12ஆம் இடத்து வர்றது நம்மளுக்கு நல்லதாக இருந்தாலும் கூட விரயஸ்தானத்துக்கு நம்மளுக்கு ராகு போனால் பணம் நஷ்டமாகும். சக்திக்கு மீறிய செலவு இந்த சமயத்தில் வரும். மனைவிக்கு தேவையில்லாத உடல்நல பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்படும். தூக்கம் வராது. இந்த பூமி மனை சொத்து இந்த மாதிரி ஏதாவது கேஸு கோர்ட்டு விற்க வேண்டியது இருந்ததுன்னா இந்த சமயத்தில் விரயமாகி போயிடும். அதாவது மருத்துவத்துக்கே புதிதான ஒரு நோயின்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாத சில நோய்கள் வந்து உடம்புகள் நம்மளுக்கு ஏற்படலாம். உடன்பிறப்பு கூட பகை ஏற்படக்கூடிய நேரம். கொஞ்சம் கவனம், அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேசி வச்சுக்கணும். காலில் அதாவது கால் இடறி விட்டுறது, முழங்காலில் காயம், எலும்பு முறிவு ஏற்படுறது, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கக்கூடிய நேரம். தைரியம் தெம்பும் உடம்புல குறைஞ்சி போயிடும் சொல்லுவாங்க மனசுக்கு. இந்த 2 கிரகம் சரி, குரு சனி ராகுமே நம்மளுக்கு ஒரு தீய பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இந்த முறை நம்மளுக்கு அமைஞ்சிருது. அதனால் கொஞ்சம் இந்த மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இதில் ஒரு 20% நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்துடும். ஒரு சில இடங்கள் மட்டும் தசாபுத்திகள் மாறி இருந்தது அப்படின்னா ஒரு சில தன்மைகள் மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி பாதிச்சிடும். இல்லை பெருசாக வருது, சிறுசாக கூட நம்மளுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது பெட்டர். சரி, அதுக்கடுத்தது கேது வரப்போகிறார் 6ஆம் இடத்துக்கு. எப்போவுமே தடையை பண்ணக்கூடிய கிரகம் நம்மளுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்தது அப்படின்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய லாபம் உண்டாகும். ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஆப்போசிட்டுக்குரிய எதிரிகள் யாராக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். தாய்மாமன் உறவு முறையில் ஏதாவது சின்ன சங்கடங்கள், அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட நம்மளுடைய வாக்கு உண்மையும் சுகமும் கீர்த்தியும் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும்னு சொல்லலாம். 6ல் கேது வருது. இப்போது குரு சனி ராகு இது 3ம் மிகப்பெரிய பாவ பலனை கொடுக்க ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த 6ஆம் இடத்து கேதுனால நம்மளால் இது வந்து சரி கட்டிக்க முடியும். அதாவது எல்லாவற்றையும் ஒரு புரிதல் இல்லாமல் நம்மளுக்கு போய் திடீர்னு ஒரு காரியங்கள் செய்ய போக அது ஒரு சங்கடத்தில் வந்து நிற்கும். பெண்கள் அவங்களா வந்து பேசக்கூடிய தன்மை, ஆனாலும் அது கெட்ட பேர் ஏற்பட்டுரும். அது வந்து கவனமாக பார்த்துக்கணும். கடன் வந்து கொஞ்சம் இந்த சமயத்தில் அடைச்சிடலாம். கொஞ்சம் சிறு பகுதி கடனை வந்து அழைக்கக்கூடிய நேரம். நோய் நீங்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை இந்த சமயத்தில் வாழ்ந்துக்கலாம். பகையாளி வந்து நம்மளை ஒளிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஞான சிந்தனையும் நற்சிந்தனையும் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான சிந்தனை நம்ம மனசுக்குள்ளே இந்த சமயத்தில் ஏற்படும். தெய்வீக காரியங்களில் ஈடுபடுறது, ஒரு கோவில் கட்டுறது, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம ஒரு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் இந்த சமயத்தில் அதிகரிக்கும். பொதுவாக இந்த 2025 மீனராசி அன்பர்களுக்கு 3 கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாமல் போனாலும் கூட கேது ஒரு ஆள் நின்று நம்மளே காப்பாற்றுவார். சரி, இந்த 3 கிரகங்களுக்கு சொன்ன கடுமையாக சொல்ல முடியும், அதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் வருமா, நடைமுறைக்கு வந்துடுமா அப்படின்னா வந்துடும். ஒரு சிறு பகுதி வரும். இப்போ எதிரிகள் ஜாஸ்தியாகிக்குவாங்கன்னு சொன்னோம். எதிரிகளால் நம்மளுக்கு ஆபத்துன்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் இந்த கேது 6ஆம் இடத்துல இருந்தாலும் எதிரியோட தாக்கம் குறையும்னு இதில் வந்து இருக்குது. அப்போ என்ன ஆகும், எதிரோட தாக்கம் மேலோட்டமாக போயிடும், பெருசாக பாதிக்காத போயிடும். அந்த போல எதிரிகள் இருப்பாங்க, அவங்க இடைஞ்சல் பண்ணுவாங்க, அதை தடுக்கிறது நம்மளுக்கு கேதுவாக இருக்கும். அதுபோல் ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் தீமையை தந்தாலும் கூட ஒரு சில பர்டிகுலராக ஒரு கிரகம் 2 கிரகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால் கட்டாயம் வெளியே வந்துட முடியும். ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளுக்கு அனுபவிக்க முடியும். எல்லாமே கெட்டுருதுன்னு அப்படின்னா தான் பிரச்சனை. மாறி வரக்கூடிய இப்போ 4 கிரகம் மாறி வரப்போது 4 கிரகமே நம்மளுக்கு பாவ பலன்களை தருது அப்படின்னா நம்ம சிக்கிக்குவோம். ஏதோ ஒரு சிக்கல் நம்மளுக்கு உருவாக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு கிரகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா போதும், இதிலிருந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக வெளியே வந்து வாழ்க்கையை நம்ம கொண்டுட்டு போயிடலாம். பொதுவாக மீனராசிக்கு இந்த 2025 மத்தியமமான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.